කියවමු. තවද සත් දවසකට පසු ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා වෙතට පැමිණ මෙසේ කීය. මනුෂ්‍ය පුත්‍රය, ඊශ්‍රායෙල් වංශයට නුඹ මුරකාරියෙකු කෙලිමි. නුඹ මාගේ මුඛයෙන් වචනය අසා මාගේ නාමයෙන් ඔවුන්ට අවවාද කරපන්න. නුඹ සැබවින් අසින්නේයයි මා විසින් දුෂ්ටයාට කියන කල නුඹ ඔහුට අවවාද නොකරන්නේ නම් දුෂ්ටයා ජීවත් වෙන පිණිස තමාගේ දුෂ්ට මාර්ගයෙන් හැරෙන ලෙස ඔහුට අවවාද කිරීමට ඔහුට කතා නොකරන්නේ නම් දුෂ්ටෝ ඔහු තමාගේ අයුතුකමෙන් නසිනවා ඇත. එහෙත් ඔහුගේ ලේ නුඹ අතින් අය කරන්නෙමි. නමුත් නුඹ දුෂ්ටයාට අවවාද කළාම ඔහු තමාගේ දුෂ්ටකමෙන්ද තමාගේ දුෂ්ට මාර්ගයෙන්ද නොහැරෙන්නේ නම් ඔහු තමාගේ අයුතුකමෙන් නසිනවා ඇත. නමුත් නුඹ නුඹේ ප්‍රාණය ගලවා ගත්තේය. තවද ධර්මිෂ්ඨයෙක් තමාගේ ධර්මිෂ්ඨකම අත්හැර අයුතුකම් කළාම පැකිලීමට කාරණයක් මම ඔහු ඉදිරියේ තබන විට ඔහු නසිනවා ඇත. නුඹ ඔහුට අවවාද නොකළ නිසා ඔහු තමාගේ පාපයෙන් නසිනවා ඇත. ඔහු කළා වූ ඔහුගේ ධර්මිෂ්ඨකම සිහි කරනු නොලබන්නේය. නමුත් ධර්මිෂ්ඨ ඔහුගේ ලේද නුඹේ අතින් අය කරන්නෙමි. නමුත් ධර්මිෂ්ඨයා පව් නොකරන ලෙස නුඹ ධර්මිෂ්ඨයාට අවවාද කළාම ඔහු පව් නොකර සිටියත් අවවාදය පිළිගත් බැවින් ඔහු සැබවින්ම ජීවත් වන්නේය. சிங்களத்தில் இல்லையா? நீயும் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளுவாய். அது இல்லையா சிங்களத்தில்? සිංහල පොඩි කෑල්ලක් අඩුයි වගේ. නුඹද නුඹේ ප්‍රාණය ගලවා ගන්නේයයි කීසේක. ඒකනේ පොඩ්ඩක් කපා ගන්නවා නේද? එයි අඩු වුණාද නැත්නම් ඊළඟ පදේද ඔක තියෙන්නේ? ඒකේ තිබුණේ. එතකොට එයා පොඩ්ඩක් කපා ගත්තා. එළිදරව් පුතේ සඳහන් කරලා තියෙනවා. බයිබලේ කොටසක් අපිට වැඩි කරන්නත් බෑ අඩු කරන්නත් බෑ. தேவனுடைய வார்த்தையில ஒரு பகுதி குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது. ඒ නිසා බයිබලේ කියවනකොට සම්පූර්ණව කියවන්න ඕනේ. පදේ සම්පූර්ණ ඉවර කරන්න ඕනේ. ஆகவே வார்த்தை வாசிக்கும் போது முழுமையாக முடிக்க வேண்டும். தமிழ் வாசி. 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரியாத படியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாத படிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்படான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த இடத்துல எசேக்கியேலுக்கு மிகவும் தெளிவாக பேசுகிறார். நீ இஸ்ரவேலுக்கு කාවරණාக இருந்து துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும், நீதிமானை எச்சரிக்க வேண்டும். මේ ස්ථානයේ ඊශ්‍රායල් වරුන්ට එසේකියල්ට කතා කරන්න කියලා කියනවා. නුඹ යහපත් මාර්ගයේ යන්න ඕනේ, උන්වහන්සේගේ මාර්ගය උන්ට පෙන්වන්න ඕනේ කියලා. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும்போது ஆசாரிகள் பிரதானமாக ஆசாரியத்துக்கென்று ஒருவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டால், ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்கள் நானும் எல்லாருமே ஆசாரியத்துவத்தை பெற்றிருக்கிறோம். පරණ කිමසේ බලනවාද ස්වාමීන් වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරනවා පිණිස උත්තම පූජකයන් තෝරාගත්තා. අලුත් ගිවිසුම වේදී ස්වාමීන් වහන්සේ ඔබයි මාවයි තෝරගෙන තිබෙනවා. அப்ப நாம எல்லாருமே வேத வார்த்தையின் பிரகாரமாக அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டவர்களாக ஒருவர் இருவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இன்று திருச்சபையிலே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு எச்சரிப்பாளராக, மற்றவனை விடுவிக்கிறவனாக காணப்படுகிறீர்கள். පරණ කිමසේ බලද්දී උත්තම පූජකයා කියලා ගන්න එක්කෙනයි. නමුත් මේ සභාව බලද්දී මේ කාලයේදී අපි උත්තම පූජකයා හැටියට සභාවේ සෑම කෙනෙකුම කැඳවාගෙන තිබෙනවා. அப்ப நீங்கள் எல்லாரும் ஒரு காவலாளர்கள். ඔබ හැමෝම රැකවල්ලෝ. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு காவலாளி. ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්නේ ඔබ රැකවලෙක්. சொல்லுங்க, பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්නේ ඔබ රැකවල් කරුවෙක්. நீங்க ஒரு காவலாளி. ඔබ එක් රැකවල් කරුවෙක්. யாருக்கு காவலாளி? කාටද රැකවල් කරු? சேர்ச்சில இருக்காரு நம்ம செக்யூரிட்டி, அந்த அங்கலா. සභාවෙන් අපේ සිකියුරිටි අංකල්ද? இந்த இதுல பெரிய பெரிய கம்பெனில நிப்பாங்களே போலீஸ்காரன், அவனா? இல்ல. ලොකු ලොකු කම්පැනි වල ඉන්න පොලිස් කාරයෝද? அப்படி இல்ல. එහෙම නෙමෙයි. அதாவது தேவனுடைய திருச்சபைக்கு
பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு மக்களை எச்சரிக்கிற ஆயத்தப்படுத்துகிற ஒரு காவலாளி. ස්වාමින් වහන්සේගේ සභාව තුළ උන්වහන්සේගේ සෙනඟව ස්වර්ග රාජ්‍යයට ගෙනනවා පිණිස අවවාද කරමින් සිටින කෙනා තමයි அப்ப எசேக்கியேலுக்கு அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் பரலோகத்துக்கு வராமல் போய்விடுவார், அவருடைய வாழ்க்கை வீணா போய்விடும். இப்ப நம்ம புதிய ஏற்பாடுங்க வருவோம்னா இயேசு சொல்றான்னு வைங்க, நான் இவர்களுக்காக மரித்தது, நான் ரத்தம் சிந்தியது, பரலோக ராஜ்யத்திலே இவர்கள் வரும்படி காத்திருப்பது வீணாய் போய்விடாதபடி நீ துன்மார்க்கனை எச்சரி, நீதிமானே எச்சரி. උන්වහන්සේගේ වචන අලුත් කිසිම පවසනවා මම ස්වර්ගයට ගිහිලා ඔයගොල්ලෝ වෙන්නේ ලෑස්ති කරන දේ මම දිවි පිදුවා උදේ ඒක හරියාකාරට කරනවා පිණිස ධර්මිෂ්ඨයන් ඔයගොල්ලෝ අවවාද කරලා ඒගොල්ලව හරි ගස්සන්න அப்ப இந்த කියලා. கன்வென்ஷன்ல பிரதான நோக்கமானது காவலாளியே நீ உனக்கு உள்ளதை பற்றிக்கொள். අපේ කන්වෙන්ෂන් වාරය වැදගත්ම කරුණ වන්නේ රකවල් කරුණේ නුඹට තිබෙන දේ නුඹ තදින් අල්ලා ගන්න. முதலாவது உன்னுடைய ஜீவ கிரீடத்தை பிடித்துக்கொள். ප්‍රථමයෙන් ඔබගේ ජීවන ඔටුන තදින් අල්ලා ගන්න. உள்ள ஊழியத்தை நீ பிடித்துக்கொள். ඔබට තිබෙන සේවය තදින් අල්ලා ගන්න. அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது துன்மார்க்கனை எச்சரிப்பதும் நீதிமானை எச்சரிப்பதும் அவனையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்வதும். දුෂ්ටයාවට අවවාද කරමින් ධර්මිෂ්ඨයට අවවාද කරමින් ඔහුවත් ස්වර්ග රාජ්‍යයට අපිට ගෙන යන්න அப்ப යුතුයි. வேதத்திலே வேற எந்த விதமான சத்தியமும் வேதத்திலே எங்கேயும் சொல்லப்படவில்லை. இன்று உலகத்திலே இந்த ப்ராஸ்பரிட்டி கோஸ்பல் வந்து, அந்த கோஸ்பல் வந்து, இந்த கோஸ்பல் வந்து உலக பிரகாரமாக பல ஐஸ்வர்யங்களை குறித்து பேசுகிறதால் வேதத்திலே அதை பற்றி பேசவே இல்லை. வரப்போற காலங்களிலே நாங்கள் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ணும்போது இன்னும் அதிகமாக நாங்கள் தியானம் பண்ணக்கூடியதாக அமையும். බයිබලයේ සඳහන් වෙලා නැහැ අර සභාවලට ගියොත් මේ සභාවලට ගියොත් ධනවත්කම ලැබෙයි කියලා පිලිපි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය කියනකොට අපිට ඉදිරි කාලේදී වෙන්න යන දේවල් බලා ගන්න அப்ப පුළුවන්. இந்த வாலிபர்களுக்காக இந்த டிரோன் வந்து ஒரு 2 நாள் கூட்டங்களை ஆயத்தப்படுத்த இருக்கிறார். அதற்கு நீங்கள் கடந்து வாருங்கள். அப்பொழுது இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில எது அவசியம் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். තරුණයෝ නිසා සම්මේලනය සූදානම් කරලා තිනවා පාලක ටිරෝන් ඇවිත් ඒක සූදානම් කරයි ඔබලා පැමිණ මේ දේවල් වලින් ගොඩක් දේවල් ලබා ගන්න அப்போ ඉගෙන ஜனவரி ගන්න. மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்களுக்கு விசேஷ ஒரு கருத்தரங்கு, அதாவது ஆத்மாவை நீங்கள் எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு கருத்தரங்கு செய்ய நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அது அந்த இங்கிலீஷ்ல மாத்திரம் அதனுடைய ஸ்லைடு இருக்கிறது, இருந்தா போடுங்க, இல்லாட்டி விடுங்க. அதை நாங்கள் செய்வதற்கு சிந்தித்துக் கொண்டு அதுக்கான ஆயத்தங்களை செய்து வருகிறோம். ජනවාරි මාසේ 14 සිට 17 දක්වා යම්කිසි අපි රැස්වීමක් පවත්වන්න සූදානම් කරලා තියෙනවා. ජනතාව කොහොමද දෙවන් වාසයේ පාමුලට කැඳවා ගන්න කියලා. இதுல 80 பேரை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 80 பேருக்கு மாத்திரம் தான் அதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் காலையில இருந்து மாலை 5 மணி வரை இது நடைபெறும். 2 நேர சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும், காலையிலேயே ஒரு டீ கொடுக்கப்படும். அப்ப இதுல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு 80 பேர். அதுல முதலாவது திருச்சபைக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து இதை யார் 14 இருந்து 17 வரைக்கும் நீங்க வரப்போறீங்க என்பதை தீர்மானம் பண்ணி ஏற்கனவே உங்களோட பேரை கொடுத்துட்டீங்கன்னா சபைக்கு முதலிடம். அதிலே வந்த பின்பதாக எங்களோடு இருக்கிற NCF-ல இருக்கிற மற்ற சபைகளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். සම්පූර්ණම 80 දෙනෙක්ට විතරයි ප්‍රථම අවස්ථාව තිබෙන්නේ. ඒ හින්දා අද නම් දුන්නොත් ඔයාලට ඒක සඳහා සහභාගී වෙන්න පුළුවන්. දවල් කෑමයි උදේ කෑමයි මේ ස්ථානයේ දෙනු ලබනවා. උදෑසන 9 සිට හවස 5 වෙනකම් මේ ස්ථානයේ රැස්වීම පවත්වනවා. கிங்டம் கிட்ஸ்ல பிள்ளைகளோடு வேலை செய்யறப்போ ஆத்ம ஆதாயம், அது உங்களுக்கு ஆத்ம ஆதாயம் எப்படி நாங்கள் பண்ண வேண்டும், எப்படி இந்த துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும், நீதிமானை எப்படி எச்சரிக்க வேண்டும், நரகத்தை வெறுமையாக்கி எப்படி பரலோகத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, வேதத்திலிருந்து அதை பிராக்டிஸ் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான කාලකටතුකුලාக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். කින්ග්ඩම් කිඩ්ස් තුලින් කරන්නා වේ දෙවනා සඳුරන්නේ නැති ජනතාව වෙනුවෙන් කරන්නා වේ දේවල් නිරේ හිස් කරමින් ස්වර්ග රාජ්‍ය කෙසේද පුරවන්නේ කියනවා පිණිස අපි කරන්නා වේ වැඩපිළිවෙළවල ඒවා. அதனால இந்த ஆசிரியர்கள் 14 இருந்து 17 வரைக்கும் அவர்களுக்கு வேலையெல்லாம் ஓய்வு, அவர்கள் கட்டாயமாக அதுக்கு இருக்க வேண்டும். புத்தகத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் அதே சந்தர்ப்பம் தான். ගුරුවරයන් හැම දිනාටම මේ නිවාදු ඒගොල්ලෝ ඒ සඳහා සහභාගී වෙන්න ඕනේ. පුත්තලම සභාවයටත් ඒ සහභාගී වෙන්න ඕනේ. விசுவாசிகள் இந்த நாட்களை இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ඇදහිලිවන්තයන් අද පටන්ම ඔබලා සූදානම් වන්න. 2 மாதம் இருக்கிறது. ஜனவரி மாதத்திலே 14 இருந்து 17 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுத்த பின்பதாக எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பதை பார்த்து அடுத்த சபைகளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த தேசத்திலே பாவிகளாக துன்மார்க்கத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் மறித்து போகிற மக்களை எப்படி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தலாம், எப்படி நாம் எச்சரிக்கலாம், சபைக்குள்ளாக இருக்கிறதான நீதிமான்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறார்கள், அவர்களை நாம் எப்படி எச்சரிக்கலாம் என்பதை குறித்து விசேஷ ஒரு பாடத்திட்டமாக அது இருக்க போகிறது. இந்தியாவிலிருந்து அதுபோல ஆப்பிரிக்காவிலிருந்து சில நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வருவார்.
අප්‍රිකා දේශේ ඉඳන් ඉන්දියා දේශේ ඉඳන් හොඳ දේශිකයෝ පැමිණෙනවා එදින ඕගලන්ට දේශනා පවත්වන පිණිස ඒ හින්දා ප්‍රථමයෙන් අපේ සභාවේ ආසෝදිනයට දීලා ඉන්පසු අනිත් සභාවලට අපි ඒ සඳහා ඉඩ දෙන්න යනවා. இந்த காலகட்டத்திலே ஆப்பிரிக்காவிலே இது இந்த பிராக்டிஸுக்கு பின்பதாக சபைகளிலே அநேக ஆத்துமாக்கள் வருகிறதாகவும் அதுபோல அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறதாகவும் கேள்விப்படுகிறோம். මේ දවස්වල අප්‍රිකා දේශීය ගොඩක් සභාවල් පවතින බවත් ඒ වගේම ගොඩක් ජනතාව ගැලවීම ලබා ගන්න බවත් අපිට ආරංචි அப்ப වෙනවා. இந்தியாவிலே அது பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அது ஓரளவு இப்பொழுதுதான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு வந்தபடினால் அதை நாங்கள் முயற்சி செய்து பார்க்க போகிறோம். ඉන්දියාවේ ආරම්භ කරලා තියෙනවා ප්‍රථම වතාවට. දැන් අපගේ ලංකාවටත් පැමිණේ ආරම්භ කරලා ඒක බලන්න යනවා කොහොමද திருச்சபை என்று சொல்லும்போது ஆத்ம ஆதாயம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மக்களுக்கு சொல்லி ஆண்டவர் வரப்போறார் துன்மார்க்கத்திலே மனம் திரும்பு என்று சொல்லுவதே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கடமை. සභාව තුළ උන්වහන්සේ අපිට දීලා තිබෙන වගකීම නම් උන්වහන්සේගේ ජනතාව කොහොමද අපිට කියා ඇදගන්නේ කියන අවදේත. முதல் நூற்றாண்டு சபையில இந்த 120 பேரும் இறங்கினார்கள், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள், தியாகம் பண்ணினார்கள், வீதி வீதியாக சென்று சொன்னார்கள் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆயத்தமாக என்ற செய்தியை சொன்னார்கள். ආදී සභාවේ 120 දෙනා එකතු වෙලා ඒගොල්ලෝ පාරක් ගානේ කියලා කිව්වා යේසුස් වහන්සේ එන්න යනවා ඔබලා හිත වෙනස් වෙන්න කියා ஆதி காலத்தில் மிஷனரிமார் அந்த விதமாக செய்தார்கள். ஆதி காலத்தில் இந்த மிஷனரிமார் அதை செய்தார்கள். ආදී කාලේ මිෂනරිවරුන් මේ වගේ කරා. வடகலப்பிலே வந்ததான ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை சரித்திரம் எப்பொழுதும் பேசப்படுகிற ஒரு சரித்திரம். මඩකල්පේ ඉඳන් පැමිණා මේ මිෂනරිවරයාගේ ජීවිත කතාව හැම වෙලෙම කතා කරනු ලබනවා. கப்பலை வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனைவி செத்து போனார். ඔව් නැවේ පැමිණ විට ඔහුගේ භාර්යාව මිය යනවා. அது பெரிய ஒரு சாட்சியான ஒரு நல்ல ஒரு கதை. ඒක ලොකු සාක්ෂියක් යහපත් කතාවක්. அதன் பின்பதாக அவர் வந்து மரித்து போனார். ඊට පස්සේ ඔහු මැරුණා. பெரிய துன்பங்களை பட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக இந்த ஆத்மா ஆதாயத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணின மிஷனரிமார். මොවුන් දෙවියන් වහන්සේ උදෙසා තමන්ගේ ජනතාව එකතු කරගන්න අපිට තමන්ගේ ජීවිතේ පූජා කරපු මිෂනරිවරුන්. இனி இத்தனை வருடங்கள் நூற்றாண்டு காலங்களாக திருச்சபையானது உருவாகியும் கூட 3 லட்சத்துக்கு மேலாக இலங்கையிலே சுவிசேஷம் பரப்பப்படவில்லை என்பதுதான் சத்தியம். ලක්ෂ 3කට වැඩිය ශ්‍රී ලංකාවේ සුභාරංජ පැතිරෙන්නේ නැහැ කියන පැතිරුන්නේ නැහැ කියන එක තමයි සත්‍යතාවය. 100 வருடங்களுக்கு மேலாக சபைகள் இருக்கிறது. බොහෝ කාලයකට ප්‍රථම ඉඳන් සභාවල් පවතිනවා. அவரு சீயக்கட்ட 100 வருடங்களுக்கு மேலாக திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. අවුරුදු 100කට ප්‍රථම තමයි සභාවල් පිහිටවනු ලැබුවේ. பாடசாலைகள் கட்டப்பட்டிருக்கிறது. පාසල් ගොඩනගනු ලැබුවේ. அநாத விடுதிகள் நடத்தப்பட்டது. අනාථ ආශ්‍රමවල හදනු ලැබුවේ. வயோதிபர்கள் மடமானது கட்டப்பட்டது. වයසකයට ඒ මඩම් හදනු ලැබුවේ. இது எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த துன்மார்க்கத்தில் இருக்கிற மக்களை மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. මේ සියල්ල ඉදිකරනු ලැබුවේ දුෂ්ටම සිටිනව ජනතාව කොහමද හිත වෙනස් කළා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ගේන්න ඕනේ කියලා. ஆனால் இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது துன்மார்க்கத்தில் இருக்கிற மனுஷனை ரட்சிப்புள்ளாக கொண்டு வந்து அவன் இருந்த நிலைமை பார்க்கணும் அதிகமாக கேடுக்குள்ளாக போகக்கூடிய அளவுக்கு சபையானது போய் கொண்டிருக்கிறது. ඒ වුණාට මේ ලෝකේ බලනකොට මේ කාලවල වලදී දුෂ්ට මිනිසයාව ගැලවීමට ගෙනෙලත් නැවතත් ඒ සභාව හරියට තිබෙන්නේ නැති නිසා මේ මිනිසයාව දුෂ්ට මාර්ගයටම නැවත යන්න දැන් සලසලා තිබෙනවා. சபையில இருந்தே நரகம் போகக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டாகி இருக்கிறார். සභාව ඉඳලම පාතාලට යන විදිහට ක්‍රියා කරලා තිබෙනවා. ஒன்றே நடக்கிறது. சபையை கூப்பிட்டது வந்து உலகத்தில் உள்ளவனை ரட்சிப்புகளாக கொண்டு வந்து அதை நீதிமான் ஆக்கி அவனை பரிசுத்தமாக மாற்றி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு. සභාව කියන දේ උන්වහන්සේ පිහිටවනු ලැබුවේ දුෂ්ටයව ගැලවීම ලැබලා ඔහුව ස්වර්ග රාජ්‍යයට ගෙන යනවා පිණිසයි. ஆனா பேதுரு என்ன சொல்றார்? பேதுருஸ் මොනවද පවසන්නේ නම් உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க சபைக்கு கொண்டு வந்து அவன் இருந்த வாழ்க்கையை பார்க்கலும் அதிகமான கேடுள்ளதாய் நீங்கள் மாற்றுகிறீர்களே என்று பேதுரு சொல்லுகிறார். பேதுருස් පවසනවා ලෝකීය ජනතාව සභාවට ගෙනලා ගැලවීම දුන්නාට පස්සේ හිටියට වැඩිය ගොඩක් වැටලා තියෙනවායි කියලා. அப்ப எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலும் கடவுள் இதை குறித்து தான் அவனுக்கு சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இப்படி பேசுங்க. එසේකියල් තුල උන්වහන්සේ ඊශ්‍රායෙල් ජනතාවට කතා කරන්න කිව්වේ මේ දේවල් තමයි. அப்ப இந்த திருச்சபை ராப்போசனம் என்று சொல்லுங்கிறது பரிசுத்தமான பந்தி. ராத்திரி போஜனை කියන්නේ සුද්ධ මේසයක්. இயேசு என்ன சொன்னார்? நான் வரும் பரியந்தம் நான் வருவேன் என்பதை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு நாளும் இது செய்யுங்கள். උන්වහන්සේ පවසනවා මම එනකම් මේක ඔබලා සීවඩනයක් හැටියට මේ දේ කරන්න කියලා. ராப்போசனம் வேற ஒன்று இருக்காங்கல்ல. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அவருடைய சரீரம் பரிசுத்தமானது, அவருடைய சிந்தனை பரிசுத்தமானது, அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமானது, அவருடைய கைகள் பரிசுத்தமானது, அவருடைய கால்கள் பரிசுத்தமானது. ஆனபடினால் அவர் வரும்போது நான் அப்படியா இருக்க வேண்டும் என்பதற்காக ආයත්තපடுத்தப்பட்டதுதான் இந்த ராப்போசனம். මේ රාත්‍රී භෝජනය කියන්නේ යේසුස් වහන්සේ එන්න යනවා. යේසුස් වහන්සේ සුද්ධයි, උන්වහන්සේගේ පාද සුද්ධ, උන්වහන්සේගේ දෑත් සුද්ධයි කියනවා. පිණිස අප සූදානම් වෙන්න ඕනේ සුද්ධවන්ත ලෙස හැටියට කරන්නව දේ තමයි මේ සුද්ධ මේසය කියන්නේ. இயேசு என்ன சொன்னார்? நான் வருகிற வரை நீங்கள் இதை ஞாபகப்படுத்துங்க. යේසුස් වහන්සේ පැවසුවා මම එනතෙක් නුඹලා මේ කරන්න කියලා. சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஹalleluya. හලෙලුයා කියන්න. இயேசு வரப்போகிறார். යේසුස් වහන්සේ එන්න යනවා. அதை தான் நீங்க நினைவு கூர்றீங்க.
ඒ තමයි ඔබලා මේ සිහි அது කරන්නේ. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இன்னும் 25 வருஷமாக இருக்கலாம். ඒ අද වෙන්න පුළුවන්, හෙට වෙන්න පුළුවන්, නැත්නම් අවුරුදු 25කට පස්සේ වෙන්න පුළුවන්. அவைகள் தாமதித்தாலும் நான் சொல்லுகிறது போல மரணம் உங்களை தாமதிப்பதில்லை. அதுதான் உங்களுடைய இயேசுனுடைய வருகை கடைசி நிமிஷம். ඔබ එතකන් ඔබලාගේ මරණය ලං වන්නේ නැහැ. ඒක තමයි යේසුස් වහන්සේගේ අන්තිම මොහොත. அதாவது மரணம் வறுமையானால் அந்த மரணத்துக்கு பின்பதாக நீங்கள் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவை தான். මරණය ලැබුවත් ඒ මරණයෙන් පස්සේ ඔබලා දකින්න යන්නේ යේසුස් වහන්සේව පමණයි. வானபடினால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராப்போசனை எடுக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ராப்போசனை எடுக்காதவர்களா இருந்தாலும் சரி, எடுக்காதவர்கள் ராப்போசனத்தை பரிசுத்தமாக எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். රාත්‍රී භෝජනයේ සහභාගී වෙනව අය වෙන්න පුළුවන්, සහභාගී නොවන අය වෙන්න පුළුවන්. සහභාගී වෙන අය ඔයගොල්ලෝ මිගම් පරිස්සමෙන් ඉන්න ඕනේ ගොඩක්. வெளிப்படுத்தலே சொன்ன வண்ணமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவான். එරිදර පොතේ පවසන ආකාරයට ශුද්ධවන්තයන් තවත් ශුද්ධවන්ත විය යුතුයි. பரிசுத்தமா வாழ்றீங்களா? இன்னும் அதிகமா பரிசுத்தமா வாழுங்க. ඔබ ශුද්ධවන්තයි නම් තවත් ශුද්ධවන්ත ලෙස ජීවත් பைபிளை වෙන්න. வாசிக்க துவங்கியிருக்கீங்களா? இன்னும் அதிகமா வாசிங்க. ඔබ දේ වචනේ කියවනවා නම් තවත් අධික ලෙස උන්වහන්සේ වචනේ ஊழியம் செய்ய කියවන්න. ஆரம்பித்திருக்கீங்களா? ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்யுங்க. සේවය කරන්න ආරම්භ කළ තිබෙන උන්වහන්සේගේ පැමිණීම ඉක්මවල තිබෙන බැවින් සේවය කරන්න. அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலனாக வைத்தேன், என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு மனிதனை எச்சரிப்பது தேவனுடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும் பிரதானமான ஒரு கட்டளை. මිනිස්සෙක් අවවාද කළ හරිගස්සනික ස්වාමීන් වහන්සේ අපිට ලබා දුන්නා ඉතා උතුම් වගකීමක්. இன்னைக்கு இலங்கையில் எடுப்பு இல்லையானால் இலங்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் பாவங்கள். අද ශ්‍රී ලංකාව දේශ බැලුවොත් හැමතැනම පාපය. முதலாவது இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் சபையாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ප්‍රථමයෙන් ඔබ දැනගත යුතුයි පව්කාරයන්ව ගලවනවා පිණිස ඔබලා උන්වහන්සේ තෝරාගත්තා. ஆண்டவர் உங்களை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔබලාව පූජකෙක් හැටියට තෝරගෙන ஒரு තිබෙනවා. காவலனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். රැකවල් කරුවෙක් හැටියට උන්වහන්සේ තෝරගෙන තිබෙනවා. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக பரலோக ராஜ்யத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நரகத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை நிரப்புவதற்காக. දෙමන් වාසිකේ මහිමේ පිණිස උන්වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍ය පුරවනවා පිණිස නිර්ය හිස් කරනවා පිණිස උන්වහන්සේ අපව තෝරාගෙන இந்த තිබෙනවා. காலை வேளையிலே அந்த எச்சரிப்பை சொல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா? මේ උදෑසනේ ආකාර අවවාද කරන්නව ආකාරයට ඔබලා සිටිනවාද? சாதாரணமாக பொதுவான ஒரு கதை ஒன்று இருக்கிறது, සාමාන්‍ය කතාවක් තිබෙනවා. பேச்சு வழக்கம் இருக்கிறது. කතාවක් කියනවා. ஒரு பிழை செய்வனை கண்டு அந்த பிழையை குறித்து சொல்லாமல் நாங்கள் அதை கடந்து போவோமையானால் அந்த பிழைக்கு நாங்கள் உடந்தையாளராக மாறுகிறோம். අපි වැරදි කරන එක දැකලා ඒ වැරද්ද ගණන් ගන්නද අපි ඒ පසු කර යනවා නම් ඒ වැරද්දට උදව් කරන්නව ආකාරය අප ஒரு සිටිනවා. சிறு பிள்ளையை ஒருவன் துஷ்பிரயோகம் பண்ணுவானேயானால் இது என்னத்துக்கு நமக்கு இது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் அதை கடந்து போவோமையானால் நாங்கள் அந்த பிள்ளையினுடைய பலிக்கு உடந்தையாளராக மாறுகிறோம். ළමයෙක් අපයෝජනය කරනවා නම් ඒක දැකලාත් අපි ගණන් ගන්නද එතනින් මුකුත් කරන්න නැද්ද බේරන්න නැද්ද එතනින් අපි අයින් වෙලා යනවා නම් අපිත් ඒකට සම්බන්ධ වුණා ආකාරයයි. பைபிள் சொல்லவில்லை, உலகம் சொல்லுகிறது. මේක උන්වහන්සේගේ වචනේ පැවසුනේ නැහැ මේ ලෝකයේ වචනයක් ஆனால் හැටියට. பைபிளே அதே நல்ல சமாரியனாக ஆண்டவர் அந்த கதையிலே சொல்லுகிறார். ඒ වුණාට උන්වහන්සේ යහපත් සමාජයේ කතාවේ උන්වහන්සේ මේ පැහැදිලිව පවසනවා. ஒரு மனிதன் அங்கே குற்றுயிராக கிடக்கிறான். එම ස්ථානයේ මිනිස්සු හොඳටම තුවාල වී அவனுக்கு ඉන්නවා. களவாணிகள் எல்லாம் அடித்து அவனுடைய சாமானெல்லாம் பறித்து கொண்டு போனார்கள். ඔහුට හොඳටම ගාලා ඔහුගේ බඩුව සියල්ලම සොරකම් කරගෙන ගියා. அவன் குற்றுயிராக துடித்துக் கொண்டிருக்கிறான். එම ස්ථානයේ ඔහු අමාරුවෙන් දඟලගෙන සිටිනවා. ஆசாரியன் போகிறான், பார்த்துட்டு போகிறான், இது என்னத்துக்கு நமக்கு பிரச்சனை, அவன் திறந்து கடந்து போகிறான். පූජකයෙක් ඉදිරිය යනවා ඔහු ඒක දකිනවා අපිට අවශ්‍ය නැහැ නේ කියලා ඔහු එතනින් ආකව යනවා. அதன் பின்பதாக பரிசேயன் போகிறான், அவன் பார்த்துட்டு இது நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு போகிறான். පරිසරයක් එතනින් යනවා අපිටත් මට අවශ්‍ය නැහැ නේ කියලා ඔහු එතනින් යනවා. அடுத்து இது ரெண்டுக்குமே சம்பந்தப்படாத நல்ல சமாரியன் வந்து அவனுடைய புண்களுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி அவனை சுகப்படுத்தி ஒரு ரெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போயிட்டு அவனை பார்ப்பதற்கு பணத்தையும் கொடுத்து கொண்டு போகிறான். அதை குறித்து தெளிவாக இயேசு பேசுகிறார். ඒ දෙකටම අයිතිනේ සමාරියක් එතනට පැමිණලා ඔහුගේ තුවාල වලට බෙහෙත් දාලා අම්බලමින් ඔහු මේ ස්ථානයේ තිබලා බෙහෙත් කරලා සුව කරලා දීලා එතනින් යනවා. அப்ப இன்றைக்கு சபையானது அப்படிதான் இருக்கிறது. අද සභාවෙම තමයි තිබෙන්නේ. சுற்றும் பார்க்கும்போது துன்மார்க்கம், හැමතැනම බලද්දී අධර්මිෂ්ඨයි. இந்த பக்கமே பார்க்கும்போது குடு ஐஸ் சாராயம் இப்படிப்பட்ட நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே உலகம் போய் கொண்டிருக்கிறது. මේ හැමතැනම බලද්දී ගොඩාක් මද්ද්‍රව්‍ය වලින් පිරුණා ලෝකයට තමයි අපි යන්නේ. விபச்சாரம், வேசித்தனம், களவு எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. වෛශ්‍යකමේ ආත්මය හැමතැනම තිබෙනවා. நான் பார்க்கிறோம், අපි දකිනවා. ஆனா அதை கண்ணு காணாத மாதிரி போறோம். ඒක අපි නොදැක්ක ආකාරයට යනවා. அதற்காக நம்ம என்ன செய்யறோம்? අපිට මොනවද වෙනින් කරන්න அந்த පුළුවන්? சீசர்கள் என்ன செய்தார்கள்? ඒ හිදී ගෝලිය මොනවද කරේ? தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி இந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்று இயேசு வருகிறார், ஆயத்தமாக உன்னுடைய துன்மார்க்கத்தில் நீ இருப்பாயானால் செத்தாலும் நரகம் தான் போவாய், உன்னுடைய வாழ்க்கை உருப்படாது, ஆனபடினால் ரட்சிக்கப்படு, இன்றுதான் ரட்சிப்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது,
மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். ඒ දවස්වල ගෝලියෝ තමන්ගේ ජීවිතේ කැප කරමින් උන්වහන්සේගේ රාජ්‍ය අපිට තිබෙනවා කියා නුඹලා සිත පසුතැවිලි වෙන්න කියා ඔවුන් මේ ස්ථානයේ කියනවා. இந்த கால வேளையிலே ராப்போசன பந்திக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் நீங்க சிந்தியுங்க. අද දවසේ රාත්‍රී භෝජන සහභාගී වෙන ඔබ සෑම දෙනෙක්ම හිතන්න. இன்று நீங்க வீட்டுக்கு போகும்போது எத்தனை துன்மார்க்கரை நீங்க பார்க்க போறீங்க? අද ඔබලා ගෙදර යන අවස්ථාවේදී අධර්මිෂ්ඨයන් කී දෙනෙක් ඔබලා හම්බ உங்களுடைய වෙනවද? வீட்டிலே எத்தனை துன்மார்க்கமான வீட்டு ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு சகோதரனா இருக்கலாம், ஒரு சகோதரியா இருக்கலாம், உடைய நண்பனா இருக்கலாம். எத்தனை பேர் அந்த துன்மார்க்கத்திலே வாழுகிறார்கள்? අධර්මිෂ්ඨ ජීවිතේ ඔබලාගේ ජීවිතේ ඔබලාගේ දෙමව්පිය වෙන්න ඉන්න පුළුවන්, නෑදෑ ඉන්න පුළුවන්, සහෝදර සහෝදරිය ඉන්න පුළුවන්. ඒ තුල ඔබලා සිටිනවද? இதிலே தெளிவாக எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், මේ ස්ථානේ පැහැදිලිව එසේකියලට இப்படி පවසනවා. துன்மார்க்கனை கண்டு நீ அவனை எச்சரிக்காவிட்டால் අධර්මිෂ්ඨව දැකලා ඔබ අවවාද කරේ නැත්නම් அவனுடைய இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். ඔහුගේ ලේවලට වගකීම මම ඔබගේ නහනවා. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා බල්ලා කියන්න. உனக்கு தெரிஞ்ச ஒரு துன்மார்க்கனை ඔබට ඔබ හඳුනන අධර්මිෂ්ඨයෙක්ව நீ அவனை எச்சரிக்காட்டி போனா ඔයා යාට අවවාද කරේ නැත්නම් டக்குன்னு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு செத்துட்டான். එයා හදිසියවත් හෙට මැරිලා ගියොත් அது உங்க மாமே இல்லாட்டி மச்சான், அண்ணன், தம்பி யாரா இருக்கலாம். ඒ ඔබගේ මාමා නැත්නම් සහෝදරයෙක් වෙන්න පුළුවන්. விளங்குதா சொல்றது உங்களுக்கு? කියන දේ වලට තේරෙනවද? ஒரு அலையில சொல்லுங்க, ஹalleluya. හලෙලුයා කියන්න. நீ தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களா பாக்குறதுக்கு ஒரு நல்ல அலையில சொல்லுங்க. නිදාගෙන ඉන්නවද නැගිටලා ඉන්නවද කියලා බලනවා පිණිස හලෙලුයා කියන්න. சரி, நான் தூங்கல, நான் எழும்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். මම නිදි නෑ ඇහැරලා ඉන්නේ කියනවා ඔය හලෙලුයා කියන්න. சேப்பாலவே எழும்பி இருக்கிறேன்னா அப்ப நீங்க தூங்கினா எப்படி? සේපාල සහෝදරයම නැගිටලා ඉන්න ඔයගොල්ලෝ නිදාගත්ත නම් කොහමද? சொல்லுங்க மாமா, ஒரு அலையில ஹalleluya හලෙලුයා කියන්න. சொல்லுங்க. அதாவது உன் மாமனோ மச்சனோ சகோதரனோ சகோதரியோ அவன் துன்மார்க்கனா இருந்து நீ இந்த ஆண்டோட வருகையை குறித்து தான் சொல்றோமே, இக்மனிங் எமி நம்மகிட்ட திபனது அதிங்க அல்ல கிடையாது, இது வரப்போறேன், இதை நீ எச்சரிக்கலன்னு சொன்னாக்க ඔබ வேதம் சொல்லுகிறது அவனுடைய இரத்த பலி ஆண்டவர் உன்னிடத்துல கேட்பேன். நான் சொல்லலப்பா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறோம். එමෙ වැරදි කරන කෙනාට ඔබලා අවවාද කරේ නැත්නම් ඒකට ලේවලට වගකීම දෙවන් වාස ඔබගේ නහනවා. இயேசுவுக்கு நேரடியாக வந்து வேலை செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவனுடைய திட்டம் ஒரு மனுஷன், நீயும் நானும். දෙවන් වාසට කෙලින්ම බහැලා ඇවිල්ලා උන්වහන්සේගේ වගකීම කරන්න පුළුවන්. ඒ වුණාට උන්වහන්සේගේ සැලැස්ම ඔබයි මමයි. ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே 3 வருடங்கள் வேலையிலே செய்துவிட்டு 12 பேரை வைத்து கொடுத்தார். நீதான் இதை செய்ய வேண்டும் என்று அவர் 2 பேராக சென்று தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி துன்மார்க்கத்திலிருந்து மக்களை விடுவித்தபடினால் தான் இன்று திருச்சபையிலே நீண்டும் நானும் அமர்ந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தினுடைய வழியை கண்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். උන්වහන්සේ මේ ලෝකෙට පැමිණලා අවුරුදු 3මාරක් උන්වහන්සේ සේවය කළා. ජීවිතේ පුදුරා 12 දෙනෙක් උන්වහන්සේ අප වෙන ලෑස්ති කරලා දෙදෙනා බැගින් උන්වහන්සේගේ සේව දෙසා යවන්න තිබුණ නිසා තමයි අද දවසේ ඔබත් මමත් මේ ස්ථානයේ ගෝලියා කරලා සිටින්නේ. ரட்சிக்கப்பட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தன் உங்களுக்கு கடவுளை பற்றி சொன்னபடினால் அல்லவா இன்னும் இந்த சபையில நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். අද ගැලවීම ලැබව ඔබ හිතලා බලන්න කෙනෙක් ඔබලාට සුභාරංචි දෙවන් වාස කෙනෙක් කියව නිසා තමයි ඔබ මේ ස්ථානයේ පැමිණ ඉඳගෙන සිටින්නේ. யாரோ ஒருவருக்கு ஆலயத்தை குறித்து சொல்லாவிட்டால் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க மாட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள், பரலோகத்தினுடைய வழியை தெரிந்திருக்க மாட்டீர்கள், இந்த ராப்போசன பந்தியிலே பிரவேசித்திருக்க முடியாது. කවුරු හරි කෙනෙක් දෙවන් වාසය ගැන ඔයගොල්ලන්ට කිව්වේ නැත්නම් මෙතන ඔබ ඉඳගන්නෙත් නැහැ. උන්වහන්සේගේ මේ රාජ්‍ය භෝජනයට අද දවසේ ඔයගොල්ලෝ සහභාගී වෙන්නෙත් அப்ப නැහැ. நீங்க போய் சொல்லாடி போனா யார் சொல்ல முடியும்? ඔබ කියලා කිව්වේ නැත්නම් මෙන්න කවුරුද ඒ පවසන්නේ? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. උන්වහන්සේගේ වචනේ පැහැදිලිව පවසනවා. கடைசி காலமா இருக்கிறபடினா මේ අන්තිම කාලයේ තිබෙන බැවින් துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும். අධර්මිෂ්ඨයව අවවාද කළ යුතුයි. இந்த சபையில சொல்றது என்ன சொன்னா, பாஸ்டர் அப்படியெல்லாம் நாங்க எச்சரிக்கை போனா சபையில ஆட்கள் எல்லாம் போயிருவாங்க. අද සභාවේ අපි දේ කරන්න ගියා නම් අපි කියන්නේ පාලකතුමනි අපි එහෙම අවවාද කරන්න ගියොත් සභාවේ කවුරුත් ඉන්නේ නැහැ. சுத்தமான போய் ඒක අමු බොරුවක්. யோவானுடைய காலத்துல நீங்க எழுதி சொன்னாக்கா அவர் எப்படி பேசினார்? යෝහන්ගේ කාලේ ලියනකොට ඔහු මෙසේ කතා කරා. பைபிள் வாசி பாருங்க. උන්වහන්සේගේ වචනේ කියවලා බලන්න. பிரியம்பாம்பு குட்டியே, பிரியம்பாம்பு குட்டி என்னது? அதெல்லாம் பைபிள் நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். பொலங்க பெரிய என்ன පොළඟ පැටියෝ. மொட செவிட்டு விரியடா பொலங்கோ. ஏன்னா இந்த வசனம் தெரிஞ்ச சிங்களத்துல சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு. பெரிய பாம்பு குட்டியே, கோபாக்கணைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி நீ ரட்சிக்கப்பட. උන්වහන්සේගේ කෝපයට ඔයගොල්ලෝ අසු වෙන්න කලින් ඔබලා ගැලවීම ලබන්න. பெரிய பாம்பு குட்டியே, நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. පොළොං පැටියෝ ඔබලා ගැලවීම ලබන්න උන්වහන්සේගේ රාජ්‍යය සමීපයි. 2500 வருஷத்துக்கு முன்னுக்கு இயேசு உலகத்துக்கு வருவதற்கு முன்னுக்கு 2025 උන්වහන්සේ මේ ලෝකෙට එන්න ප්‍රථමයෙන්. இயேசு வருவதற்கு முன்னுக்கு அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். යේසුස් වහන්සේ මේ පොළොවට එන්න කලින් උන්වහන්සේ දේශනා කරනවා. பைபிளை நல்லா வாசி பாருங்க. උන්වහන්සේ වචනේ කියවලා බලන්න. பெரிய ஆர்மி கமாண்டர்ல இருந்து எல்லாரும் வந்து வரிசையா போடியில நிக்கிறாங்க. හමුදාවේ සියලු දෙනාම පැමිණ මේ යුද්ධය දෙසා පේරිය සිටිනවා. ஆண்டவர் கட்டிய மறப்பார், உன் கண்ணாடியை கொடுப்பார்,
உனக்கு வீட்டை கொடுப்பார் வாசல் கொடுப்பார்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணதா வேதத்துல எங்கேயுமே கிடையாது. එතන කිව්වේ නෑ ගෙවල් දෙනවා කන්නඩ දෙනවා කියලා එතන මේ ස්ථානේ දේශනා කළේ නෑ. இப்ப இன்னைக்கு நம்ம ஆளுகளை கூப்பிடுறாங்கன்னா கண்ணாடி கொடுக்கப்படும் ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில அப்ப நிறைஞ்சிருப்பாங்க. අද දවසේ වෙන සභාවල් වල බලද්දී කන්නාඩි දෙනවා කියලා කිව්වොත් සෙනගැවිලා මෙතන වාඩි වෙලා ඉඳී. இன்னைக்கு இந்த கொம்பஷன்லயே தாய் தப்பனை கூப்பிடுறமா இருந்தா 5 கிலோ அரிசி தருகிறோம் வாங்கன்னு சொன்னாக்கா தாய் தப்பன்லாம் உட்காந்துருப்பான். அது வரவே மாட்டான். කම්පෂන් එක දෙන්න කියලා කිව්වට ඒගොල්ලෝ වෙන්නේ නැහැ. හාල් කිලෝ 5ක් දෙනවයි කියලා කිව්වොත් තමයි මෙතන ඇවිල්ලා ඒගොල්ලෝ වාඩි වෙන්නේ. ஆனால் அன்றைய தினத்திலே யோவான் எப்படி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ඒ දවස්වලදී යෝහන් දේශනා කළේ පසුතැවිලි වෙන්නේ උන්වහන්සේගේ රාජ්‍යයේ සමීපයි කියලා. இன்னைக்கு வேத வார்த்தையின் பிரகாரம் அந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை? මේ අන්තිම කාලයේදී ස්වාමින් වහන්සේ උදෙසා කොයි ආකාර සේවකයෝද අවශ්‍ය? அப்படிப்பட்ட ஊழியர்கள் யார்? நீங்களும் நானும் தான். එවැනි සේවකයෝ කවුද? ඔබයි මමයි. வாலிபர்கள் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு பயப்படாதீர்கள். තරුණයනි උන්වහන්සේ ගැන කතා කරන්න බය වෙන්න එපා. இது சத்தியம். මේ සත්‍යයි. சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு ஏன் ஐயா நான் பயப்படணும்? සැබෑව ගැන කතා කරන්න ඇයි බය වන්නේ? ட்ரக்ஸ் குறித்து பேசுவதற்கு நாங்க பயப்படலாம். මද්ද්‍රව්‍ය ගැන කතා කරන්න අපි බය වෙන්න පුළුවන්. சாராயத்தை குறித்து பேசுவதற்கு பயப்படலாம். අරක්කු ගැන කතා කරන්න බය වෙන්න පුළුවන්. விபச்சாரம் செய்வதை குறித்து பேசுவதற்கு பயப்படலாம். වෛශ්‍යාකම ගැන කතා කරන්න බය වෙන්න அளவு පුළුවන්. பொய்யை குறித்து பேசுவதற்கு பயப்படலாம். හොරකම බොරුව ගැන කතා කරන්න බය වෙන්න පුළුවන්. சத்தியமாக நடக்க போகிற மெய்யான சத்தியத்தை பேசுவதற்கு நானும் நீ ஏன் பயப்பட வேண்டும்? සිදුවන තිබෙනව සැබෑව ගැන කතා කරන ඔබයි මමයි ඇයි බය වන්නේ? ஹல்லேலூயா. හලෙලූයා. காலவெளியில சிந்திங்க. මුදෑස්තන කල්පනා කරමු. 26ஆம் வருஷம் வரும்போது நீங்க சிந்திங்க, ஆக குறைஞ்சது ஒரு மாதத்துல ஒரு 10 பேரோட சரி ஒரு துன்மார்க்கத்தினை பார்த்து, அம்மா தம்பி உன்னுடைய வாழ்க்கை இப்படி போகாத, நரகத்துக்கு போய்விட வேண்டும், எச்சரிக்க வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இயேசு வரப்போகிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்கிறதால அந்த உணர்வுகளாக வரும்படி உங்களை அழைக்கிறேன். 2026 වර්ෂයේ වෙන විට අධර්මිෂ්ඨයෙක් දෙස බලලා ස්වාමින් වහන්සේ එන්ට යනවා ඔබලාගේ ජීවිතේ වෙනස් කරගන්න පසුතැවෙන්න කියලා කියන වාක්‍යයට අපි සිටිය යුතුයි. வேதம் என்ன சொல்கிறது? 19ஆம் வசனத்துல 19 වෙනි වචනේ උනාසික වචනේ මොනවද? துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியை விட்டு திரும்ப அவன் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். நீ அவனை ரட்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ சொன்னதுக்கு முன்பதாக அவனுக்கு நியாய தீர்ப்புடைய நரகம் போகப்படும். ஆனால் நீ சொன்னது நிமித்தமாக நீ உன்னுடைய வாழ்வை ஆயத்தப்படுத்திக் கொள்வாய். தேவனுடைய ராஜ்யத்திலே சொல்லுவாங்களா, அந்த சம்பத் பிரசங்கம் பண்ணார், 5 கிரீடம் 10 கிரீடம் என்று, அந்த கிரீடத்திலே ஒரு கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்வாய். ඔබ ඔහුගේ මරණයට කලින් ඔබ ගලවා ගත්තා නම් හදිසියෙ මලත් හරි ඔබලාට ඔටුන ඔබට ලැබෙනවා. இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ராப்போசத்தினுடைய பிரதிபலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் செய்யுங்க. ඔබයි මමයි මේ රාත්‍රී භෝජනේ තිබෙන ප්‍රතිඵල අපි අත්විඳිනවා පිණිස ක්‍රියා කරමු. இரண்டாவது சொல்லுகிறார், ඉන්පස්ව පවසනවා அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வாய், ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறோம். තවද ධර්මිෂ්ඨයෙක් තමාගේ ධර්මිෂ්ඨකම අත්හැර අයතුකම් කළාම පැකිලීමට කාරණයක් මම ඔහු ඉදිරියේ තබන විට ඔහු නසිනවා ඇත. නුඹ ඔහුට ආශිර්වාද නොකළ නිසා ඔහු තමාගේ පාපෙහි නසිනවා ඇත. ඔහු කළා වූ ඔහුගේ ධර්මිෂ්ඨකම සීකරනු නොලබන්නේය. ඔහුගේ ලේද නුඹ අතින් අය කරන්නෙමි. නමුත් ධර්මිෂ්ඨයා පව් නොකරන ලෙස නුඹ ධර්මිෂ්ඨයාට අවවාද කළාම ඔහු පව් නොකර සිටියොත් අවවාදය පිළිගත් බැවින් ඔහු සැබවින්ම ජීවත් වන්නේය. නුඹද නුඹේ ප්‍රාණිය ගලවා ගත්තේයයි කීය. அப்ப முதலாவது என்ன சொல்றது? துன்மார்க்கன் குடிகாரனை பார்த்து நீங்க எச்சரிக்கையாட்டி போனாக்க உங்களுக்கு இரத்தப்படி கேட்கப்படும். බීමත්ව සිටිනව මනුෂ්‍යයට ඔයගොල්ලෝ අවවාද කරේ නැත්නම් මේ ලේ උන්වහන්සේ ඔබගෙන් අසනවා. சபையிலே ராப்போசனத்தை எடுத்தும் தப்பு செய்கிறவர்கள் பிழை செய்து இருப்பார்கள். ஆனால் அவர்களை தெரிஞ்சும் நீ மனைவியா இருந்தா புருஷனை எச்சரிக்காவிட்டால், புருஷனாக இருந்து மனைவி எச்சரிக்காவிட்டால், பெற்றோர் பிள்ளைகளை எச்சரிக்காவிட்டால், பிள்ளைகள் பெற்றோரை எச்சரிக்காவிட்டால் இரத்தப்படி உன்னிடத்தில் கேட்கப்படும். සභාවතුරත් පව් කරගෙන රාත්‍රී භෝජනය අරගෙන ස්වාමියා බිරිඳටත් බිරිඳ ස්වාමියාටත් දෙමාපියෝ දරුවන්ටත් අවවාද කරේ නැත්නම් මේ ලේවල පලිය උන්වහන්සේ ආය කරනු அது ලබනවා. முதலாவது காரியம். ඒ පළවෙනි කාරණාව. இரண்டாவது சொல்றார், நீதிமான் என்று சொல்லும் போது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ராப்போசனத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது நீதிமான்களாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் பிறப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ධර්මිෂ්ඨකම ඇතුව අපි උන්වහන්සේගේ රාත්‍රී භෝජනේ හිඳ ගන්නවා නම් උන්වහන්සේ
நாங்கள் நீதிமான்களாய் மாறி ஆண்டவர்களாக பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். අපි ධර්මිෂ්ඨ ලෙස හැරි උන්වහන්සේ තුල ශුද්ධවන්තව அப்ப සිටිනවා. நீதிமானும் பாவம் செய்யாதபடி நீதிமானை எச்சரித்து அவன் பிழைத்தால் அவனுக்கும் ஆசீர்வாதம், உனக்கும் ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் நீதிமானை எச்சரித்தும் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் நரகத்துக்கு போவான் என்பதை வேதம் சொல்லுகிறது. අධර්මිෂ්ඨයාට ඔබ අවවාද කළා ඔහු හැරුන් නැත්නම් ඔහු පාපයට යනවා. அப்ப இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கும்போது நிறைய காரியங்களிலே சபையானது பிழைத்துக் கொண்டு போகிறது. අද ලෝකයේ දෙස බලනකොට බොහෝ කාරණාවලදී සභාව වැරදි මාර්ගයේ යමින් පවතිනවා. இந்த உதாரணத்தை சொல்லும் போது கூட சில வேளைகளிலே சிலர் என்னோடு கூட ஒத்து போக மாட்டார்கள். ஏனால் நாம பேசுறது இந்த யோவானை போல பரலோக ராஜ்யம் வருகிறது, நீங்க ஆயத்தப்படுங்கிற சொல்லுகிறதுக்கு தான் நாங்கள் ஊழியர்களாக பாவிக்கப்பட்டு வருகிறோம். அதற்காக தான் இந்த சபையை நடத்தி வருகிறோம். සභාවේ මං කියන දේවල් ගොඩක් අය කැමති නෑ අහන්න. මොකද යෝහන්ගේ කාලේ ආකාරයට සභාව සූදානම් විය යුතුයි ගැලීම ලබන්න කියලා තමයි මම පවසන්නේ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அது உண்மை. ස්වාමීන් වහන්සේ ඔබලා ආශිර්වාද කරන வியாதியை விடுதலை ஆக்குறார், உண்மை. රෝගවලින් නිදහස ලබා දෙන එක ඇත්ත. தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்காலங்களை சொல்லுகிறார், இதெல்லாம் உண்மை. අනාගත වාක්‍ය ගැන ඔබලාගේ අනාගතය ගැන පවසන එක ඇත්තයි. ஆனால் தேவனுடைய பிரதான எதிர்பார்ப்பு பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் உத்தமமான ஒரு வாழ்க்கை. උන්වහන්සේගේ සැලැස්ම කුමක්ද? සැබෑ වූ ධර්මිෂ්ඨ වූ ජීවිතයක් ජීවත් காலையில වීමයි. நான் Facebookல பார்த்து கொண்டிருக்கும் போது Facebook එකේ අපි බලමින් සිටිනවා. இந்த ஜோன் ஜெபராஜை குறித்து ஒரு போதகர் மிகவும் கண்டிப்பாக உணர்த்தி பேசுகிறார். පාලක ජෙබරාජ් කියන ගොඩක් கண்டித்து பேசுறார். තරවටු කළ මේ ස්ථානයේ කතා கண்டித்து කරනවා. பேசுறார். நீ மனைவி இருக்கும்போது மனைவியை விடக்கூடாது. භාර්යාව සිටින විට ඔබ භාර්යාව අතාරින්න ඕනේ නැහැ. ஜோன் ஜெபராஜ் யார்? ஒரு நீதிமான், ජෝන් ජෙබරාජ් කවුද? ඔහු ධර්මිෂ්ඨයෙක්. ஒரு பரிசுத்தவான். ඔහු ශුද්ධවන්තයෙක්. கர்த்தருக்கான ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அந்த பாடல்களை இன்று நாங்கள் வாலிபர்கள் பாடுகிறோம், சபைகளை பாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எங்களுக்கு வருகிறது. සභා කිතුණු ගීතිකා ගොඩක් ගායනා කරලා තිබෙනවා. සභාවේ අපි ගායනා කරලා ශුද්ධාත්මයන් වහන්සේ බැස පැමිණ සිටිනවා. அந்த பாடல்கள் வரிகளானது மிகவும் அலங்காரமானது, பார்ப்பதற்கு வாசிப்பதற்கு பாடுவதற்கு மிகவும் இனிமையானது, அழகான வரிகள். ඒ ගීතිකාවල රචන ගායනා කරන්නටත් ඒක බලද්දි ඉතාමත් අලංකාර ලෙස තිබෙනවා. அப்ப அண்மையில அந்த போதர் பேசி சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நீதிமானாகிய நீ உன்னுடைய மனைவியை விடுவதும் அதுபோல இன்னொரு பெண்ணை நீ விவாகம் பண்ணுவதோ இல்லாட்டி ஒரு பெண்ணோடு கூட இருப்பதோ தேவனுடைய திட்டம் அல்ல. எச்சரித்து பேசுகிறார். මේ ස්ථානයේ අවවාද කරලා තරවටු කරලා කතා කරනවා. උන්වහන්සේ සේවය කරනවා නුඹේ භාර්යාව අතහැරලා වෙන කාන්තාව සමග විවාහ වීම වැරදි කියලා මේ ස්ථානයේ ඔහු පවසනවා. பின்னுக்கு நாங்க கொமெண்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா ඉන්පස්සේ වචන අපි බලද්දී கொமெண்ட் அந்த ඒකට ලැබිලා තිබෙන කමෙන්ට්ස් බලද්දී அதை பார்க்கும்போது நம்முடைய திருச்சபையில ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி கொமெண்ட்ஸ் போடுறார், ஏன் இவருக்கு நீங்க இப்படி பேசுறீங்க, இது பேசக்கூடாது அல்லவா, தப்புல்லவா அப்படின்னு சொல்லி அவங்க கொமெண்ட்ஸ் போடுறாங்க. අපේ සභාවේ එක්කෙනෙක් කමෙන්ට් දාලා තියෙනවා ඔහුට එහෙම කතා කරන්න හොඳයිද හොඳ නෑ නේද කියලා. அப்ப இந்த திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் வேத வார்த்தையிலே சத்தியத்திலே வளர்ந்தவர்கள். මේ සභාවේ සිටිනව උන්වහන්සේගේ වචනේ දැනගෙන උන්වහන්සේගේ සත්‍ය තුළ ජීවත් වන අයයි. அவர்களுடைய கேள்வி என்ன இருக்கிறது? ஒரு நீதிமான், அதாவது பாஸ்டர் மணி பாவம் செஞ்சா நாங்க ஒண்ணுமே பேசக்கூடாது, அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். පාලකයෙක් වුණත් හරි ඔහු වැරදි කරත් අපි කටවාගෙන ඉන්න ඕනේ, අහන්න එපා. பெத்தும் பாவம் செஞ்சா அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கணும். அவன் நரகம் போகட்டும், நான் பரலோகம் போறேன். පැතුම් පව් කරත් කමක් නෑ, ඔහු නිරේට ගියත් කමක් නෑ කියලා. பாஸ்டர் பெஞ்சமின் பாவம் செஞ்சா நம்ம அவருக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு பாஸ்டர் மேடையில் இருக்கிறாரு, அதனால நம்ம எச்சரிக்க கூடாது. நான் பரலோகம் போனா போதும், அவர் நரகம் போனா போதும். පාස්ටර් බෙන්ජමින් වැරදි කරත් කමක් නෑ, ඔහුට අවවාද කරන්න හොඳ නෑ. මම ස්වර්ගයට ගියොත් ඇති. கிறிஸ்துவம் எங்கே இருக்கிறது? කිතුණුකම කොහෙද තිබෙන්නේ? எசேக்கியேலுக்கு சொல்றார், ஒரு நீதிமான் பாவம் செய்வான், ஏனால் அவனை பார்த்து, தம்பி நீ பாவம் செய்கிறாய், இது தப்பு, உன் மனைவியை விடுகிறது தப்பு, நீ இன்னொரு பெண்ணோடு வாசம் செய்கிறது தப்பு, நீ எவ்வளவு பாடலை பாடி இருக்கலாம், எவ்வளவு அழகான காரியங்களை செய்திருக்கலாம், வேதத்தின் பிரகாரமாக ஒரு ஆசாரியத்துவம் என்று சொல்லும் போது ஆசாரியத்துவம் அதை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டியது கிறிஸ்துவனுடைய உன்னுடைய என்னுடைய கடமை. පාලකවරයෙක් වුණත් හරි අපිට අවවාද කරලා කියන්න පුළුවන්, ධර්මිෂ්ඨ කෙනෙක් වුණත් හරි අපිට අවවාද කරලා කියන්න පුළුවන් වෙන්න ඕනේ නුඹ කරන දේ වැරදි, නුඹ භාර්යාව අතහැරලා තව භාර්යාවක් ගන්න එක වැරදි කියලා අපිට ඒ පුළුවන් කාර්කම තිබෙන්න ඕනේ. எனக்கு அதிகமான இங்கே இலங்கையில் இருக்கிற போதகர்களுக்கு என்னை அதிகம் பிடிக்காது. අද බොහෝ පාලකරුන්ට පාස්ටර්ව කැමති නෑ. விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. ඇදලිවන්තටත් කැමති නෑ. ஏன் நீ கீபோர்ட் படிச்சா நீ தப்பா இருந்தாக்கா நான் கீபோர்ட்ல நிப்பாட்டிடுவேன். කීබෝඩ් ප්ලේ කරද්දී ඒක වැරදි නම් ඒක නවත්තනවා. மொழிபெயர்க்கிற ஆள் தப்புன்னு சொன்னாக்கா மொழிபெயர்ப்பு நிப்பாட்டிடுவேன். පරිවර්තනය වැරදි නම් ඒකත් නවත්තනවා. என்னென்ன காரியத்துல நீ தப்பா இருக்கிறியோ நிப்பாட்டிடுவேன். මොන මොන දේවල් වලදී ඔයගොල්ලෝ වැරදි ලෙස කරනවද ඒ දේවල් වල ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஐயா எசேக்கியேலை தீர்மானம் பண்ணது போல இந்த தேசத்துல என்னை வைத்திருப்பது உன்னை எச்சரிப்பதற்காக. தம்பி நீ நரகம் போயிருவ, பாதாளத்துக்கு போயிருவ, உன்னை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு வருகிறார், உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள சொல்லுவதற்காக என்னை அழைத்தார தவிர
உங்களை ஆசீர்வதித்து தம்பி நீ என்ன பண்ணுனாலும் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவதற்காக கர்த்தர் என்னை வைக்கவும் இல்லை, கர்த்தர் என்னை அழைக்கவும் இல்லை, திருச்சபையை உருவாக்கவும் இல்லை. උන්වහන්සේ මාව කැඳවුවෙත් උන්වහන්සේගේ සභාව උන්වහන්සේ මෙම ස්ථානයේ ස්ථාපිත කළෙත් වැරදි කරන ඔබ දෙස බලලා ඔයා කරන දේ වැරදි ස්වර්ග රාජ්‍ය ඔබට අහිමි වෙයි නිරයට යයි කියනවා ඒ ආකාරයට අවවාද කරනවා පිණිස තමයි උන්වහන්සේ මාව මෙම ස්ථානයේ කැඳවුවේ. 2026 வருஷத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்பதாகவே இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2026 வருஷයට යන්න කලින් අපි මේ දේවල් සූදානම් කරගනිමු. இந்த காலவெளியில திருச்சபையாகி உங்களுக்கு காவலாளிகளாகி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2 கடமைகளை சிந்தியுங்கள். දෙවියන් වහන්සේ රැකවල්කරුවන් වන්නා වූ ඔබලාට දෙන්නා කාරණා දෙකක් ගැන ඔබලා සිතා බලන්න. ஒன்று துன்மார்க்கன், පළවෙනි කාරණේ අධර්මිෂ්ඨයා. ஆண்டவரை அறியாதவன், උන්වහන්සේව අඳුරන්නේ නැති අය. ஆண்டவரை தெரியாமல் பாவத்திலே பாடுகிறவன். උන්වහන්සේව නොදැන පාපේ ජීවත් වන්නා වූ අය. இரண்டாவது நீதிமானாய் கர்த்தருக்குள்ளாக சபையிலே இருந்து பாவம் செய்கிறான். දෙවනුව ධර්මිෂ්ඨයන් සභාවේ ඉඳගෙනත් පව් කරන්නා වූ අය. அவ 2 பேரையும் நீங்க திருத்தலன்னு சொல்லலாம். ඒ දෙන්නා ඔයගොල්ලෝ හරි ගැස්සුවේ නැත්තම් அவ திருந்தனானா திருந்தனையாங்கிறது உங்களுக்கு முக்கியம் அல்ல. ඔව් හැදෙනවද නැද්ද ඒක ඔබට අවශ්‍ය නැහැ. அவனை பார்த்து நீங்க எச்சரிக்காவிட்டால், ඔව් දිහා බලලා ඔබලා අවවාද කරේ නැත්තම් இதோ ஆண்டவர் சொல்றா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், උන්වහන්සේගේ වචනේ පවතන මෙන්න මම ඉක්මනින් එන්න යනවා. உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடி வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிரு. ඔබ තුල තිබෙන දේ තව කෙනෙක් සොරකම් නොකරනව හැටියට නුඹලා ஒரு බලා துன்மார்க்கனை ගන්න. பார்த்து நீ துன்மார்க்கத்தில் இருக்கிறாய் மனம் திரும்ப என்று சொல்லாவிட்டால் அதனுடைய இரத்தப்பழி உன்னிடத்திலே கேட்கப்படும். ඒ අධර්මිෂ්ඨයා ගැන බලලා ඔබලා කිව්වේ නැත්තම් අධර්මිෂ්ඨකමෙන් එළියට එන්නේ කියලා. ஒரு நீதிமான் நீதியாக இருந்து அவன் நீதி செய்யாவிட்டால், அவன் நரகத்துக்கு போவதை நிறுத்தாவிட்டால், அவனுக்கு எச்சரிக்காவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே கணக்கு இரத்தப்பழி கேட்கப்படும். ධර්මිෂ්ඨෙක් අධර්මිෂ්ඨ වැඩ කරනවා නම් අපි ඔබට අවවාද දී ඉන්නව මිදවා ගත්තේ නැත්තම් උන්වහන්සේ ඒ ගැන අපෙන් විමසනවා. யாவதில் வைங்க, எப்பொழுது நாங்கள் ஒரு பரீட்சையில எழுதும் போது ஒரு இப்ப ஓஏல எழுதுற பிள்ளை எல்லாம் பார்ப்பாங்க, எப்படியாவது என் பரீட்சையில நான் பாஸ் பண்ணணும். ඕලෙවල එනවල ලියන ළමයි මේ කාලේ උත්සාහ දරන්නේ කොහොමද විභාගෙ ලියලා මම පාස් වෙනවයි කියලා. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற நேரத்துல எப்படியாவது நான் பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்துறேன். ඩ්‍රයිවිං ලයිසන් එකේ එක්සෑම් එක ලියද්දි මම කොහොමද ඒක ලියලා ලයිසන් එක ගන්නවයි வெளிநாட்டுக்கு කියලා. போறவங்க முயற்சி பண்ணுவாங்க, எப்படியாவது நான் பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து அமெரிக்கா போயிடணும். රට යනවා හිතනවා කොහොමද වීසා අරගෙන පාස්පෝර්ට් අරගෙන මම ඇමරිකාවට යන්න ඕනේ කියලා. அது போல ஒரு சம்பவம் தான் இது. එවැනි ආකාර සිදුවීමක් තමයි මේ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ආත්මික ජීවිතය. எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். කෙසේ හෝ අපි උන්වහන්සේ වෙන ජීවත් වෙලා උන්වහන්සේගේ රාජ්‍ය අපි இயேசு යන්න ඕනේ. வரும்போது अनेक ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ පැමිණීමේදී බොහෝ ආත්ම අපි දිනා ගන්න இந்த ඕනේ. காலத்துல தேவையானது யோவான் போன்ற தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி துன்மார்க்கனை எச்சரித்து அவனுடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு எழுப்புகிற ஒரு கூட்டம். අපිට අවශ්‍ය වන යෝවාන් ආකාරව අධර්මිෂ්ඨ මනුෂ්‍යයන්ව හරිගස්සමින් උන්වහන්සේගේ රාජ්‍ය කරා උන්ව ගෙන යන්නව පිණිසයි. திருச்சபையில எத்தனையோ சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். මේ සභාවේ කොයිතරම් සුභාරංචි රැස්වීම පවත්වලා තිබෙනවද? நாங்கள் அதிகமாக சொந்த ஸ்டேஜ்களை வச்சு சொந்த சவுண்ட் போட்டு முழு இலங்கையிலும் சுவிசேஷம் பண்ணியதான ஆராதனைகள் செய்த கூட்டம். අපිම සවුන්ඩ් සිස්ටම් හදලා අපිම ස්ටේජ් ගාලා අපිම දේමේ තිබව කණ්ඩායම තමයි අපි. ஆனால் இப்பொழுது නමුත් දැන් முக்கியமான காலகட்டம் நாம் அமர்ந்திருக்கிறோம். වැදගත්ම කාල පරිච්ඡේදය අපි සිටගෙන සිටින්නේ. உட்கார்ந்து இருக்கிறோம். හිඳගෙන සිටින්නේ. கன்வென்ஷனுக்கு கூட 4 நாள் வரதுக்கு விசுவாசிகளுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாளைக்கு புருஷன் வருவான், ஒரு நாளைக்கு பொண்டாட்டி வரும், ஒரு நாளைக்கு பிள்ளைகள் வரும், 4 நாள் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டான். වලට எல்லாம் ஒரு எங்கேயோ போயிடுச்சு කොහෙද ගියා? அந்த நாட்கள் என்று சொல்லும் போது. ඒ දවස් කල කියන විට 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு போகும்போது අවුරුදු 2000කට කලින් යන්න 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள், ஆண்டவரே இப்படி ஆவியானவரை தாருங்கள். දවස් 10ක් ඒගොල්ලෝ උපවාස විඳලා යාඥා කරන සුදාත්මයන් වහන්සේ ලබා ගන්නවා. 2000 வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த இயேசு வர போறாருன்னு பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறாங்க. අවුරුදු 2000කට කලින් යේසුස් වහන්සේ එන්න යනවා කියලා ඔවුන් සුදාත්මයන් පිට යාඥා කළා. ரெண்டு பேரா சுவிசேஷம் சொல்ல போறாங்க. දෙදෙනා බැගින් උන්වහන්සේගේ සුභාරංචි පවසන්න ரெண்டு ගියා. பேரா ஒவ்வொரு வீதிகளிலும் போய் சொல்றாங்க, இயேசு வர போறாரு ஐயா, மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப. දෙදෙනා බැගින් බෙදලා ගිහලා කිව්වා යේසුස් වහන්සේ එන්න යනවා, ඔයගොල්ලෝ පසුතැවිලි වෙන්න කියලා. ஒரு காலத்துல இலங்கையில இருந்தது. එක කාලයක් ශ්‍රී ලංකාවේ මේ දේ තිබුණා. இந்த மார்க்கெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னாக்க சிபிஎம் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் டெமரின் அடிச்சுக்கிட்ட 2 சிஸ்டர்மார் ஒரு சிபிஎம் சிஸ்டர் மார்க்கெட்ல டெமரின் அடிச்சு கொண்டிருப்பாங்க. நாங்க சின்ன காலத்துல අපි පොඩි කාලේ සිටින විට CPM සභාවේදී දෙන්නෙක් ගිහලා මෙම ගීතිකා කියමින් ටැමරිනික් ගගා ඉන්නේ. நாங்கள் வாலிபல்லா இருந்த காலத்துல අපි මේ දේවල් කරනවද මේ කාලේ? பாஸ்டர் கோல்டன் ரோட்ல நின்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். පාස්ටර් කෝල්ඩන් පාරේ ඉඳගෙන එයා වීදිවල දේශනාව කරනවා. நாங்கள் வீடுகளிலே ரோடுகளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்போம். අපි ගෙවල් වලත් පාරේ දේශනා කරගෙන සිටිනවා. பள்ளிய விசுவாசிகள் வாலிபர்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னாக்க எல்லாம் வேலை விட்டு வந்த உடனே நாங்க கிட்டார் எடுத்துட்டு போயிட்டு ரோட் ரோட்டா போயிட்டு துன்மார்க்கத்தை குறித்து பேசி ஆண்டவரே ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க என்று சொல்லுவோம்.
පරණ ඇදිරිවන්තයන් ඉන්න කාලේදී අපි හැම කෙනෙක්ම හවස් වරුවේ රැස් වෙලා වීදි ගාන ගෙවල් ගාන ගිහලා ගායනා කරමින් කියනවා ඔබලා වෙනස් වෙන්න කියලා. ஆனால் 2025 வருஷம் வரும்போது එනමුත් 2025 වර්ෂයේ තිබෙනවා நானும் என் வீடும் என் வீட்டாரும் போனா போதும். මමයි මගේ නිවසයි යනවා. அதுக்கு தகுந்த மாதிரி ஜோன் ஜெபராஜ் பாட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. நானும் என் வீடும் என் வீட்டை அட வீட்டையாலே கூட்டிட்டு போவோம். அதுவும் இல்லைன்னா என்ன செய்யுது? ඔබලාගේ නිවසාරි අරන් යන එකක් නැත්නම් වැඩක් නැහැ. கால வழியில செடி උදෑසන අපි සිහි කරමු. ஒரு நிமிஷம் கண்